السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين وبعد. سبيل المؤمنين المؤمنين வழி வஹி அதாவது இறை செய்தி, அல் கிதாப் வல் ஹிக்மா அதாவது அல் குர்ஆன் வசுன்னா, இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதற்கான சரியான வழிமுறை ஏது? இந்த கேள்வியில தான் இந்த வகுப்பை நம்ம ஆரம்பிச்சோம். முஸ்லிம்கள்ல பல கூட்டத்தினர் பல வழிமுறைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அல் குர்ஆன் வசுன்னாவை இப்படி வழங்கணும் அப்படி வழங்கணும்னு சொல்லி அவங்கவுங்க தங்களுக்கென்று ஒரு வழிமுறையை உருவாக்கி அந்த வழிமுறைகள் தான் சரியானது என்பதாக முன்வைக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட உள்ள கேள்வி என்ன? அல் குர்ஆன் வசுன்னாவை இறக்கி வைத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் சுன்னாவை எப்படி விளங்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கலையா? நிச்சயமா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது அல் குர்ஆன் வசுன்னாவிலே நம்ம பார்க்கலாம். ஆனா மக்கள் அல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறையில் அல் குர்ஆன் வசுன்னா விளங்காம தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட வழிமுறையில், தாங்களாக புரிந்து கொண்ட வழிமுறையில் குர்ஆன் சுன்னா விளங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குது? மக்களுக்கிட்ட தவறான புரிதல்கள் ஏற்படுகின்றன. சில நேரங்கள்ல சரியான புரிதல், பல நேரங்கள்ல தவறான புரிதல்கள் ஏற்படுகின்றன. அதனுடைய விளைவு என்ன? மக்களுக்கு மத்தியில பிளவு ஏற்படுது. முஸ்லிம்களுக்கு மத்தியில பிளவுகளும் பிரிவுகளும் ஏற்படுகின்றன. அப்ப இந்த பிளவுகள், பிரிவுகள் இவற்றை கலைந்து முஸ்லிம்கள் ஒரு ஜமாத்தாக இருக்கணும் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய புரிதல், குர்ஆன் சுன்னாவை முஸ்லிம்கள் எப்படி புரிகிறார்கள் என்பது ஒரே முறையில இருக்கும். அந்த முறைதான் சபீலுல் முஃமினீன். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த முறை. இப்ப இந்த முறைக்கான ஆதாரங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு மத்தியில ஒரு தூதரை கொண்டு வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவினுடைய அடிப்படையில கட்டி எழுப்பும் பொழுது அவங்க இருவரும் செய்த துவா என்ன? அந்த மக்களுக்கு மத்தியில இருந்து ஒரு தூதரை கொண்டு வரணும். அந்த தூதர் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிக்கணும். அந்த தூதர் அந்த மக்களுக்கு அல் கிதாப் அல் ஹிக்மா இரண்டையுமே கற்றுக் கொடுக்கணும். அந்த தூதர் அந்த மக்களை தஸ்கியா செய்யணும் என்று அவங்க இருவரும் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டதை நம்ம அல்லாஹ்வுடைய பதிலாக பார்த்தோம். இவங்க ரெண்டு பேருடைய துஆவை 2வது சூராவுடைய 129வது ஆயத்து, சூரத்துல் பக்கராவுடைய 129 ஆயத்துல பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதில் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அதே 2வது சூரா சூரத்துல் பக்கராவுடைய 151வது ஆயத்துல பார்த்தோம். அதுக்கு அடுத்து சூரத் ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 164வது ஆயத்துல பார்த்தோம். அதற்கு பிறகு 62வது சூரா சூரத்துல் ஜுமாவுடைய 2வது ஆயத்துல பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அந்த ரசூல் மூலமாக இந்த 4 விஷயங்களும் செய்தார்கள். எந்த 4 விஷயங்கள்? அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதி காண்பிப்பது, அந்த மக்களை தஸ்கியா செய்வது, பரிசுத்தப்படுத்தி வளரச் செய்து நீதியோடு இருக்கச் செய்வது, அல் கிதாபினுடைய இல்மை கற்றுக் கொடுப்பது, அல் ஹிக்மாவுடைய இல்மை கற்றுக் கொடுப்பது. இந்த 4 விஷயங்களையும் அந்த ரசூல் அந்த மக்களுக்கு செஞ்சார். அந்த ரசூல் அந்த மக்களுக்கு அதை செய்யறதுக்கு முன்னால் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க? இதற்கு முன்னால் அவங்க மிக தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தாங்க. ஆனா அந்த ரசூல் அந்த மக்களுக்கு அதை செய்த பிறகு அவங்க எப்படி மாறினாங்க? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை என்ன பெயர் சொல்லி அழைக்கின்றாங்க? அல் முஃமினீன் என்று சொல்றாங்க. அப்ப அந்த மக்கள் அல் முஃமினூன் ஆக மாறினாங்க. இந்த 4 விஷயங்கள் நடந்த பிறகு அந்த மக்கள் எப்படி மாறினாங்க? அல் முஃமினூன். சரி, இப்போ நபித்தோழர்கள் தான் அந்த மக்கள் அப்படிங்கிறது இந்த ஆயத்துக்களை கொண்டு நமக்கு தெரிவாகுது. அப்ப நபித்தோழர்கள் அல் முஃமினூன் என்று அல்லாஹ்வினால் சிறப்பாக அழைக்கப்பட்டவங்க, அல் முஃமினூன் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டவங்க என்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டா அதை யாராலும் மாற்ற முடியும். அந்த நபித்தோழர்களுடைய கடந்த காலம், அந்த குர்ஆன் ஆயத்து இறங்கும் போது நடந்த அந்த நிகழ்காலம், அதற்கு பிறகு அந்த நபித்தோழர்களுடைய இறுதி வரை, அவங்களுடைய மரணம் வரை அவங்க எப்படி இருப்பாங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞ்சவங்க. அப்படி எல்லா காலத்தையும் அறிந்த, அந்த மக்களுடைய எல்லா விஷயங்களையும் அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அந்த மக்களுடைய எதிர்காலத்தை கூட அறிந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களுக்கு அல் முஃமினீன் என்ற பெயர் கொடுக்கும் பொழுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவங்க எல்லா காலகட்டத்திலும் அல் முஃமினீனாகத்தான் இருப்பாங்க. ஒரு காலத்திலும் அவங்க கிட்ட குஃப்ர் என்பது வராது.
மார்க்கத்தை மறுப்பது என்பது வராது. குஃபருடைய வகையான நிஃபாக், நயவஞ்சகம் என்பது அவங்கள்ட்ட ஒரு காலத்திலும் வராது. அப்படின்னா அவங்க ஒரு காலத்திலும் காஃபிர் ஆக மாட்டாங்க, ஒரு காலத்திலும் முனாஃபிக் ஆக மாட்டாங்க. முனாஃபிக்ங்கிறது யார்? நிஃபாக் அப்படிங்கிறது குஃபருடைய வகைகளில் ஒன்று. நம்ம மக்கள்கிட்ட குஃபரை பற்றிய சரியான விளக்கம் பல நேரங்கள் இருக்கிறது இல்ல. அதனால அதை பத்தி நம்ம பார்ப்போம். குஃபர் அப்படின்னா என்ன? மறுக்கிறது, மறைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று சொன்னாங்களோ அதை மறுத்தார், அது குஃபர். குறிப்பாக எதெல்லாம் இஸ்லாமுடைய ஈமானுடைய அடிப்படைகளாக இருக்கின்றனோ அதை மறுத்துட்டா அவை அல் குஃபர், அது இஸ்லாமை விட்டு வெளியேற்றக்கூடிய விஷயம். யார் அதை செய்யறாங்களோ அவங்க காஃபிர் ஆகிடுவாங்க. இப்ப யாருக்கிட்ட குஃபர் இருக்கோ அவங்க காஃபிர். குஃபர் என்பது பல வகைகள்ல நடக்கும். அதுல மிக பிரபலமான வகை அப்படிங்கிறது ஷிர்க். மிக பரவலான வகை அப்படிங்கிறது ஷிர்க். ஷிர்க்னா என்ன? அல்லாஹ்வுக்கு சமமாக, இணையாக அல்லது துணையாக ஏதாவது ஒண்ணு ஆக்குறது. அல்லாஹ்வுக்கு சரிக்கு சமமா ஆக்குறது மட்டும்தான் ஷிர்க்குன்னு இல்லை. அல்லாஹ்வுக்கு பாதி, அந்த இன்னொரு விஷயத்துக்கு பாதி அப்படின்னு கொடுத்தா தான் ஷிர்க்குன்னு இல்லை. அல்லாஹ்வுக்கு 99 விஷயங்களை கொடுத்து அந்த இன்னொன்றுக்கு ஒரே ஒரு விஷயத்தை கொடுத்தால், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்தால் அது ஷிர்க் ஆயிடும். அப்போ அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ அது அத்தனையும் அல்லாஹ் கொடுத்தோம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் அத்தனையும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்யப்படும். அதுல 100 வழிபாடுகள் இருக்கின்றன, வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன. அதுல 99 அல்லாஹ்வுக்கு செய்துவிட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்னொருத்தருக்கு செஞ்சான், அல்லது அந்த ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுக்கும் செய்வோம், அந்த படைப்புக்கும் செய்வோம் அப்படின்னா அந்த விஷயம் ஷிர்க் ஆயிடும். அப்ப குஃபருடைய வகைகளில் ஒன்று ஷிர்க். அதுதான் மக்கள்கிட்ட பரவலாக இருக்கக்கூடிய ஒரு வகை. யார் ஷிர்க் செய்யறாங்களோ அவங்களே முஷ்ரிக் என்று சொல்றோம். இப்ப இவங்களுடைய அந்த ஷிர்க், அந்த குஃபர் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியும். யார் ஆராய்ஞ்சுதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அவங்க வெளிப்படையாகவே அவங்களுடைய அந்த ஷிர்க், அந்த குஃபர் என்பதை காண்பிப்பாங்க. அவங்களுடைய பேச்சு செயல்ல அது தெளிவாக வெளிப்படும். இப்ப குஃபருடைய வகைகளில் இன்னொன்று தான் நிஃபாக் அப்படிங்கிறது. தமிழ்ல பொதுவாக நயவஞ்சகம் என்று மொழிபெயர்ப்பாங்க, இங்கிலீஷ்ல ஹிப்போக்ரிசி அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. நிஃபாக் அப்படிங்கிறது என்ன? அவங்களுடைய மனசுல ஈமான் இருக்கா, அவங்களுடைய பேச்சுல ஈமான் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும், செயல்ல ஈமான் மாதிரி தோற்றம் இருக்கும். அப்ப அவங்களோட பேச்சும் செயலும் சாதாரணமான நேரங்கள்ல, வழக்கமான நேரங்கள்ல பார்த்தா ஈமான் உடையவங்களுடைய போன்றே இருக்கும், இஸ்லாம் உடையவங்களை போன்றதே இருக்கும். அவங்க வெளி தோற்றத்துல, அவங்க பேச்சுல செயல்ல முஸ்லிம் மாதிரி இருப்பாங்க. இது வழக்கமான நேரங்கள். ஆனா சில முக்கியமான நேரங்கள்ல அவங்களுடைய பேச்சு இஸ்லாமுக்கு விரோதமானதை, ஈமானுக்கு விரோதமானதை வெளிப்படுத்தி காண்பித்து விடும். அதே போல சில முக்கியமான நேரங்கள்ல அவங்களுடைய செயல்கள் இஸ்லாமுக்கு விரோதமானதாக இருக்கும், ஈமானுக்கு விரோதமானதாக இருக்கும். அப்போ சாதாரணமான நேரங்கள்ல, வழக்கமான நேரங்கள்ல அவங்களுடைய பேச்சும் செயலும் இஸ்லாம் ஈமானோடு இருக்கிறதை போன்று தோற்றமளிக்கும். ஆனால் சில முக்கியமான நேரங்கள்ல, எந்த நேரத்துல ஒருத்தர் ஈமானை காண்பிக்கணுமோ, இந்த நேரத்துல ஒருத்தர் இஸ்லாமை கட்டாயம் வெளிப்படுத்தணுமோ, எந்த நேரத்துல உறுதியா நிக்கணுமோ அந்த நேரத்துல அவங்கள்ட்ட பார்க்கலாம். அந்த நேரத்துல அவங்கள்ட்ட ஈமான் இருக்காது, இஸ்லாம் இருக்காது. மாறாக அதற்கு எதிரான விஷயங்கள், குஃபரான விஷயங்களை பார்க்கலாம். குஃபரான பேச்சு, குஃபரான செயல் அவங்கள்ட்ட வெளிவரதை பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க உள்ளத்துல இருக்கிறது அந்த நேரத்துல வெளிப்படுது. அவங்க அதுவரை மறைத்து வைத்திருந்தார்கள். சோதனைகள் இல்லாத போது அவங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. எப்பொழுது சூழ்நிலைகள் அவங்களுக்கு சோதனையாக மாறுதோ, எப்போ ஒரு மனிதர் இஸ்லாம் ஈமானை வெளிப்படுத்தி ஆக வேண்டுமோ அந்த நேரத்துல அவங்க கிட்ட மனசுல இருக்கிறது வெளிவந்துருது. இப்ப மனசுல இருக்கக்கூடிய அந்த நிஃபாக், நயவஞ்சகம் என்பது, மனசுல இருக்கக்கூடிய அந்த குஃபுர் என்பது வெளிப்பட்டுருது. அப்போ முனாஃபிக் அப்படிங்கிறவங்க யார்? அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் இருக்காது, ஈமான் இருக்காது. மாறாக அவங்களுடைய உள்ளத்துல குஃபுர் இருக்கும். அவங்களுடைய பேச்சும் செயலும் இஸ்லாமோடு இருப்பது போன்று, ஈமானோடு இருப்பது போன்று சாதாரணமான நேரங்கள்ல, வழக்கமான நேரங்கள்ல தோற்றமளிக்கும். ஆனால் அவங்க ஈமான் சம்பந்தமாக, இஸ்லாம் சம்பந்தமாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டால் என்ன நடக்கும்? ஈமான் இஸ்லாம் உடையவங்க அந்த நேரத்துல ஈமான் இஸ்லாமை வெளிப்படுத்துவாங்க. இவங்களுடைய உள்ளத்துல ஈமான் இஸ்லாம் இல்ல, மாறாக உள்ளத்துல குஃபுர் தான் இருக்குது. அப்ப உள்ளத்துல இருக்கிறது அந்த நேரத்துல வெளிப்படும். அவங்களுடைய குஃபுர் அந்த நேரத்துல பேச்சுல வெளிப்படும், அந்த நேரத்துல செயல்ல வெளிப்படும். அப்ப சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும்.
இவங்க இவங்க வந்து இஸ்லாமை வெளிப்படுத்தலையே, இவ்வளவு நாள் முஸ்லீம் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இஸ்லாமுக்கு விரோதமா பேசுறாங்களே, இவ்வளவு நேரம் மூமின் மாதிரி பேசியிருந்தாங்க, இப்போ ஈமானுக்கு விரோதமா பேசுறாங்களே என்று அதிர்ச்சியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை முனாஃபிக் என்று அடையாளப்படுத்துறாங்க, பெயர் கொடுக்குறாங்க. அப்ப யாருடைய உள்ளத்துல குஃபுர் இருக்குதோ, ஆனால் வெளி தோற்றத்திலையும் பேச்சிலையும் இஸ்லாம் ஈமான் இருப்பதை போன்று காட்சி அளிக்கிறதோ, அவங்களுக்கு என்ன பேரு? முனாஃபிக். அவங்களுடைய அந்த கொள்கைக்கு பேர் என்ன? நிஃபாக். நிஃபாக் என்பது குஃபருடைய வகைகளில் ஒன்று. யார்கிட்ட குஃபர் இருக்குது அவங்க என்னன்னு சொல்லுவோம்? காஃபிர் என்று சொல்லுவோம். அப்ப குஃபருடைய வகைகள் ஒன்றுதான் நிஃபாக் என்பதன் அடிப்படையில யாருக்கிட்ட நிஃபாக் இருக்கு அவங்களே முனாஃபிக் என்று சொல்லுவோம். இந்த முனாஃபிக்ங்கிறவங்க யாரு? இவங்க வந்து மூமின் என்று சொல்ல முடியுமானா முடியாது, சொல்லக்கூடாது. மாறாக இவங்க வெளி தோற்றத்துல முஸ்லிம் மாதிரி இருக்கிறதுனால இந்த உலகத்துல அவங்கள முஸ்லிம் என்று சொல்லுவோம். ஆனா உண்மையில அவங்களுக்கு என்ன பேரு? முனாஃபிக். முனாஃபிக் என்பது காஃபிர்களுடைய ஒரு வகை. ஆனா இந்த உலக வாழ்க்கையில அவங்க முஸ்லிம் என்று காண்பித்துக் கொள்ளும் வரை அவங்களை முஸ்லிம் மாதிரியே முஸ்லிம் சமூகம் நடத்த வேண்டும். அப்படிதான் ரசூலுல்லாஹ் நடத்தணும். ஆனா அவங்க முனாஃபிக் என்ற அந்த தெளிவோடு தான் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. முஸ்லிம் சமூகம் சஹாபாவும் அந்த தெளிவோடு தான் இருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். குஃபுர் அப்படிங்கிறது எதை கட்டாயமாக நம்ப வேண்டுமோ, எதை கட்டாயமாக செய்ய வேண்டுமோ அதை மறுப்பது. எது ஈமானுடைய அடிப்படையான அம்சமோ, எது இஸ்லாமுடைய அடிப்படையான அம்சமோ அதை ஒருத்தர் மறுத்தால் அவர் குஃபுர்ல இருக்கிறார், அவர் காஃபிர். குஃபுர் என்பது வெவ்வேறு வகைகள்ல வெளிப்படும். அதுல ஒன்றுதான் ஷிர்க். ஷிர்க்குங்கிறது குஃபுர் பரவலாக வெளிப்படக்கூடிய ஒரு வகை. ஷிர்க்குங்கிறது என்ன? அல்லாஹ்வுக்கு மட்டுமே செய்ய வேண்டிய இபாதத்து, வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹ்வோடு சேர்த்து மத்தவங்களுக்கு பங்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஷிர்க். இது குஃபருடைய மிக பரவலான வகை. ஆனா குஃபர் வெவ்வேறு வகைகள்ல நடக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோமே, இப்லீஸ், அவனைத்தான் ஷைத்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்லீஸ் எப்படி? இப்லீஸ் மூமினா இருந்தானா? அவன் மூமினை போல் காண்பித்துக் கொண்டான். அதன் பிறகு என்ன ஆனா? காஃபிரான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அவன் தற்பெருமை கொண்டு கர்வம் கொண்டான், அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி சொல்றான். அப்ப இப்லீஸ் காஃபிர்களில் ஒருவன். இப்லீஸ் வந்து ஏதாவது சிலையை வணங்கினானா? இல்ல. வேற ஏதாவது படைப்பினத்தை வணங்கினானா? இல்ல. இல்ல அல்லாஹ் இருக்கின்றார்கள் என்பதை மறுத்தானா? இல்ல. அல்லாஹ் தான் ரப்பு என்பதை மறுத்தானா? இல்ல. அல்லாஹுவை வணங்குவதை மறுத்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை மறுத்தான். அப்ப அவன் காஃபிரான். அப்ப இப்லீஸ்னுடைய குஃப்ர் என்பது குஃப்ருடைய ஒரு வகை. அதை அறிஞர்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையின் அடிப்படையில குஃப்ருல் இபா வ தகப்புர் ம அத்-தஸ்தீக் என்று சொல்வாங்க. சத்தியம் எது என்பதை தெளிவாக அறிந்த பின்னர் அதை தன்னுடைய கர்வத்தின் காரணமாக, அகம்பாவம் தற்பெருமையின் காரணமாக மறுத்த, அதுக்குத்தான் குஃப்ருல் இபா வ தகப்புர் ம அத்-தஸ்தீக் என்று சொல்வாங்க. இது குஃப்ருடைய ஒரு வகை. எப்படி ஷிர்க் என்பது குஃப்ருடைய ஒரு வகையோ, அதே போல இபா வ தகப்புர் ம அத்-தஸ்தீக் என்பது குஃப்ருடைய ஒரு வகை. இப்லீஸுடைய குஃப்ர் இப்படித்தான். இப்லீஸ் வந்து ஷிர்க் செய்யல. ஆனா அவன் செய்தது என்ன? இபா வ தகப்புர் ம அத்-தஸ்தீக். இதே போல வெவ்வேறு வகையான குஃப்ர்கள் உண்டு. ஃபிர்அவுனுடைய குஃப்ர். ஃபிர்அவுன் உடைய குஃப்ர் எப்படிப்பட்டது? ஃபிர்அவுன் தன்னைத்தானே இறைவன் என்று சொல்லிக் கொண்டான். ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய ரப், உயர்ந்தவன் என்று தன்னை அவன் வெளிப்படையாக அறிவித்துக் கொண்டான். அப்ப ஃபிர்அவுனுடைய குஃப்ருங்கிறது குஃப்ருடைய இன்னொரு வகை. இப்லீஸுடைய குஃப்ர் ஒரு மாதிரி. இப்லீஸ் கூட தன்னை ரப் என்று அறிவித்துக் கொள்ளல, தன்னை இறைவன் என்று சொல்லல, ரட்சகன் என்று சொல்லல. ஆனால் ஃபிர்அவுன் என்ன செய்தான்? தன்னை ரப் என்று சொன்னானால் ஆலா, உயர்ந்தவன் என்று சொன்னான். அப்ப ஃபிர்அவுனுடைய குஃப்ருங்கிறது இன்னொரு வகை. அதே போலத்தான் முனாஃபிகனுடைய குஃப்ர் என்பது அது ஒரு வகை. முஷ்ரிக்குடைய குஃப்ர் என்பது அது ஒரு வகை. இப்ப முஷ்ரிக்குடைய குஃப்ர் எது? அதுக்கு பேரு ஷிர்க். முனாஃபிகனுடைய குஃப்ர் எது? அதுக்கு பேரு நிஃபாக். இப்ப குஃப்ருடைய வகைகளை பற்றிய கல்வி நம்ம கிட்ட தெளிவாக இருந்தால் நம்ம இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். நம்ம முஸ்லிம்கள்ல பலரும் என்ன செய்யறாங்க? ஷிர்க், குஃப்ர் இந்த இந்த ரெண்டுத்தினுடைய விஷயங்களை பற்றி விளங்காம இருக்கிறாங்க. ஷிர்க்னா என்ன? இணை வைப்பு. முஷ்ரிக்னா இணை வைப்பாளர்கள். முஸ்லிம் பொதுமக்களையே முஷ்ரிக்குகள் என்று தௌஹீத் பேசக்கூடிய பலரும் அறிவிச்சாங்க.
அப்படின்னா அவங்க காஃபிரா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அவங்க காஃபிர்கள் அல்ல, இறை நிராகரிப்பாளர்கள், ஆனா முஷ்ரிக்குகள் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். குஃப்ருடைய வகையில் ஒன்று தான் ஷிர்க் என்பது விளங்காதவருடைய பேச்சு. ஒருத்தர் முஷ்ரிக்னா அவர் காஃபிர் தான். அவர் முஷ்ரிக் இணை வைப்பாளர், ஆனால் காஃபிர் அல்ல என்று சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுல தவ்ஹீத் பேசக்கூடிய பலரும் இந்த மாதிரி பேசுறதை நம்ம பார்க்கலாம். நீங்க மற்ற முஸ்லிம்களோட சேர்ந்து பழக மாட்டீங்களா, அவங்க பின்னாடி நின்னு தொழ மாட்டீங்கன்னு கேட்டா, அவங்க எல்லாம் இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இணை வைப்பாளர்கள் அரபில என்ன முஷ்ரிக். அப்ப முஷ்ரிக்னா அவங்க காஃபிர் என்று நீங்க சொல்ல வர்றீங்களா அப்படின்னு நம்ம கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவங்க வந்து காஃபிர்கள் அல்ல, நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் நம்புறாங்க ஆனா முஷ்ரிக் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் முஷ்ரிக்னா என்ன அர்த்தம்? ஒரு காஃபிர் தான் அர்த்தம். ஏன்? முஷ்ரிக்ங்கிறது காஃபிருடைய வகைகளில் ஒரு வகை. ஷிர்க் என்பது குஃபருடைய வகைகளில் ஒரு வகை. முஷ்ரிக்கா இருந்தா ஒரு காஃபிரா தான் இருக்க முடியும். அப்ப முஸ்லிம்களை அவர்களுடைய தவறுகள் காரணமாக முஷ்ரிக்குகள் என்று அறிவிப்பது என்பது தவறானது. அப்ப அவங்க செய்யற செயல்ல ஷிர்க் இல்லையா அப்படின்னு கேட்டா ஷிர்க் இருக்குது. அது பெரிய ஷிர்க் தான். ஆமா, பெரிய ஷிர்க் தான். ஷிர்குல் அக்பர் தான். அப்ப அவங்க முஷ்ரிக்குகள் இல்லையா என்று கேட்டால், அவங்க செய்வது ஷிர்க் என்ற கல்வி அவங்கள்ட்ட கிடையாது. மார்க்கத்தினுடைய அடிப்படை கல்வி கூட பெரும்பாலான முஸ்லிம்கள்ட்ட இல்ல. பல ஆலிம் பட்டதாரிகள் கூட இந்த விஷயத்தில் ஆழமான கல்வி இல்லாம தான் இருக்கிறாங்க. வருந்தத்தக்க விஷயம் அது. அது ஆலிம் பட்டதாரிகளை மட்டம் தட்டுவதற்காக சொல்லல, உள்ள யதார்த்தம் அது. அப்ப என்ன நடக்குது? இந்த விஷயங்கள் ஷிர்க் என்று அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் இஸ்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஷிர்க் என்று தெளிவாக தெரிந்தே, ஆமா ஷிர்க் தான், அது எனக்கு தெரியும், ஆனாலும் இதை நான் செய்வேன் அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கல. அப்படிலாம் அந்த மக்கள் சொல்லல. அப்படியெல்லாம் பேசவே இல்லை. அந்த மக்கள்கிட்ட கேளுங்க, உங்க ரப்பி யார்? அல்லாஹ் என்று தான் சொல்லுவாங்க. உடைய நபி யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று தான் சொல்லுவாங்க. உடைய தீன் எதுன்னு கேட்டா இஸ்லாம் என்று தான் சொல்லுவாங்க. இஸ்லாமுடைய அந்த 3 அடிப்படைகள் அந்த மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார். யார் உங்களுடைய ரட்சகன்? அல்லாஹ். யாரை நீங்க வணங்குறீங்க? அல்லாஹ் என்று தான் சொல்றாங்க. அதற்கு பிறகு அவங்க ஏன் ஷிர்கான விஷயங்கள் விழுறாங்கன்னா, இவையெல்லாம் ஷிர்கான விஷயங்கள் என்று அவங்களுக்கு தெரியுது. அல்லாஹ்வை தவிர வேற யாரையாவது அந்த மக்கள் தொழுவாங்களா? இல்ல. அல்லாஹ்வை மட்டும் தான் தொழுவாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் நோன்பு வைப்பாங்க. அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் ஜக்காத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் ஹஜ் செய்வாங்க. இதுல எல்லாம் யாருக்கும் அவங்க கலப்படம் செய்யறது இல்ல. ஏன்? இதெல்லாம் இபாதாத்துகள், வணக்க வழிபாடுகள் என்பதை அந்த மக்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க. பொதுமக்களுக்கு கூட இவையெல்லாம் தெளிவாக தெரியும். அதனால் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அவங்க தொழ மாட்டாங்க. ஆனா துஆ கேட்கும் பொழுது சில நேரங்கள்ல தடுமாறி விடுகின்றார். அறுத்து பலியிடும் போது சில நேரங்கள்ல பலியிடுறாங்க. தராலையும் போய் அறுத்து பலியிடுறாங்க. நேர்ச்சி செய்யும் போது சில நேரங்கள்ல தடுமாறிடுறாங்க. அவுலியா மேல நேர்ச்சி செஞ்சிடறாங்க. ஏன் இதையெல்லாம் செய்யறாங்க? இவையெல்லாம் இபாதத், வணக்க வழிபாடுகள் என்பதை அந்த மக்கள் அறியல. அவங்களுக்கு தெரியல. தெரியலன்னா என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஆனா அதற்கு பதிலாக நம்மள பெரும்பாலானோர் என்ன செஞ்சிடறோம்? தீர்ப்பு கொடுத்தோம். தெரியாத மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பதிலாக தெரியாத மக்களின் மீது தீர்ப்பு கொடுத்து விடுகின்றோம். அப்படி பார்த்தா நம்மள பலரும் கூட அதை செய்து கொண்டுதான் இருந்தோம் ஒரு காலத்துல. அப்ப அன்னைக்கு நம்ம எப்படி இருந்தோம்? முஷ்ரிக் காஃபிராக இருந்தோமா? அதுக்கு பிறகு நம்ம இஸ்லாமிய தழுவி புது முஸ்லிம் ஆகிட்டோமா? அப்படி சொன்னா நமக்கே வருத்தமா இருக்குது இல்ல? நம்ம மனசு காயப்படுது இல்ல? இப்படித்தான் எல்லாருக்கும். அப்போ இந்த மக்கள் யார்? முஸ்லிம்கள். அவங்க இஸ்லாமை விரும்பி தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு, இஸ்லாம் தான் எங்களுடைய மார்க்கம் என்பதற்காக இஸ்லாமுடைய நடைமுறைகளை செய்து வரக்கூடியவர்கள். ஆனால் இவையெல்லாம் ஷிர்க் என்ற அந்த கல்வி அவங்களுக்கு இல்லை. அதே போல எதெல்லாம் தவ்ஹீத் என்ற அடிப்படை கல்வி கூட பல முஸ்லிம்கள்ட்ட இல்லை. இது வருந்தத்தக்க விஷயம். ஆனா அதே சமயத்துல இதுதான் யதார்த்தம். இதுதான் நடை நடைமுறை காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம், செயல்களும், நம்பிக்கைகளும் இப்படித்தான் இருக்குது. அப்ப என்ன செய்யணும்? அந்த மக்களுக்கு கல்வியை கொடுக்கும். அதற்கு முன்னாடி அவங்கள முஷ்ரிக், காஃபிர் என்று அறிவிக்க முடியாது. ஏன்னால் அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை எப்படி இருக்குது? இஸ்லாம் என்பதாகத்தான் இருக்குது. இவையெல்லாம் ஷிர்க் என்பது அவங்க அறியல். அப்ப அவங்கள்ட்ட என்ன இருக்கு? அல் ஜஹல் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட அல் உதுர் பில் ஜஹல் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஜஹல், அறியாமை என்ற ஒரு காரணி இருக்கு. அந்த அறியாமை அகற்றப்படும் வரை அவங்களை முஷ்ரிக் என்று, காஃபிர் என்று அறிவிக்க முடியாது, அறிவிக்க கூடாது. இதை நம்ம ஞாபகத்துல வச்சு, அந்த அறியாமை அகற்றப்படும் வரை அவங்க கிட்ட அவங்களே முஷ்ரிக், காஃபிர் என்று அறிவிக்க முடியாது. அப்ப அவங்க கிட்ட அந்த கல்வியை கொடுக்கும். எப்படி கொடுக்கணும்? சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் தெளிவாக அதை நிறுவ வேண்டும். அதைத்தான் அரபில இகாமத்துல் ஹுஜ்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹுஜ்ஜா நிலைநாட்டப்பட வேண்டும். ஹுஜ்ஜானா என்ன? ஆதாரங்கள் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிறுவப்படுவது. ஆதாரத்தை நான் சொல்லிட்டேன், அவங்க ஏத்துக்கல, அப்படி சொல்ல முடியாது. ஆதாரத்தை தெளிவாக புரிய வைத்தோமா, எதில் இருக்கிறவங்க அதை தெளிவாக புரிந்து கொண்டார்கள்,
அப்படி புரிந்துக்கிட்டாங்கன்னா அந்த ஆதாரம் என்பது நிலைநாட்டப்பட்டு இகாமத்துல் ஹுஜ்ஜா அப்படிங்கிறது நடக்குது. அதற்கு முன்னால அவங்கள காஃபிர் என்று அறிவிக்க முடியாது. ஏன்? அவங்கள்ட்ட அல் ஜஹல் இருக்கு. ஜஹல் இருக்கிறதுனால அல் உதுர், அதற்கென்று ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கு. அவங்கள அந்த மன்னிக்கக்கூடிய ஒரு காரணி இருக்கு. அன்னைக்கு நான் அவங்களை காஃபிர் என்று அறிவிக்க முடியாத ஒரு தடை, ஒரு மானி தடை ஒண்ணு இருக்கு. அப்போ அல் உதுர் பில் ஜஹல் என்ற அந்த காரணம் இருக்கும், அறியாமை என்ற அந்த காரணம் இருக்கும் வரை அவங்களை காஃபிர் என்று முஷ்ரிக் என்று அறிவிக்க முடியாது, அறிவிக்க கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவங்க மேல தீர்ப்பு கொடுக்க கூடாது. மாறாக அவங்ககிட்ட இந்த விஷயங்களை எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு தாவா செய்யணும், அவங்களுக்கு இல்ம கொடுக்கணும், கல்வியை கொடுக்கணும், ஏது ஷிர்க் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதற்கு பிறகும் தெளிவாக புரிந்து விட்ட பின்னரும் ஷிர்க்குன்னு தெரியும், ஆனா நான் செய்வேன், அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா சொன்னால் அன்றைக்குத்தான் அவர்களை முஷ்ரிக் என்று சொல்ல முடியும். முஷ்ரிக் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் காஃபிர்கள். முஷ்ரிக் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் காஃபிர்கள். இணை வைப்பாளர்கள் என்று சொல்லிட்டா அவங்க நிராகரிப்பாளர்கள் தான். இன்றைக்கு நம்ம தௌஹீத்வாதிகள் குழப்புவது போல வந்து தடுமாறிட்டு இருப்பது போல சொல்லக்கூடாது. என்ன சொல்றாங்க? அவங்க முஸ்லிம் பொதுமக்களோட ஏன் நீங்க சேர்ந்து தொட மாட்டேங்கிறீங்க, ஏன் சேர்ந்து செய்ய மாட்டேங்க? அவங்கள இணை வைப்பாளர்கள். அப்ப அவங்க காஃபியர்கள் ஆயிட்டாங்களா, நிராகரிப்பு ஆயிட்டாங்களா? இல்ல ஆனா அவங்க இணை வைப்பாங்க. இது காரணம் என்ன? தௌஹீத் பேசக்கூடியவங்கள்ட்ட கூட குஃபுர் என்பதை பற்றி தெளிவில்லை, குஃபுர் வகைகளை பற்றி தெளிவில்லை. மறுபடியும் சுருக்கமா சொல்றேன். குஃபுர் அப்படின்னா நிராகரித்தல். எதை நிராகரித்தல்? இஸ்லாம்ல அடிப்படையாக எதையெல்லாம் நம்ப வேண்டும், குறைந்தபட்சம் எதையெல்லாம் கட்டாயம் செய்ய வேண்டுமோ அவற்றை மறுத்தால் அது நிராகரிப்பு. அவற்றை நிராகரித்தால் அது நிராகரிப்பு, குஃபுர். உதாரணத்துக்கு அல்லாவை நம்பித்தாகணும், அமித்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ்வுடைய மலக்குகள் நம்பித்தாகணும், வ குதுபிஹி, அல்லாஹ் இறக்கி வைத்த கிதாபுகள் எதையெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு நம்பித்தாகணும், வ ருசுலிஹி, அல்லாஹ் அனுப்பி வைத்த தூதர்கள் யாரெல்லாம் என்று அல்லாஹ் நம்ம சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் நம்பித்தாகணும். அதே போல மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குது, நம்ம உயிர் எழுப்பப்படுவோம், திருப்பி வாழ்க்கை இருக்குது, கியாமத்தினால் ஒன்று இருக்குது அப்படிங்கறத நம்பித்தாகும். அதே போல கதர் என்பதை நம்பித்தாகும். இதெல்லாம் அடிப்படையான நம்பிக்கை. இதையெல்லாம் மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி அடிப்படையாக நம்பித்தான் ஆக வேண்டிய விஷயங்களை யாராவது மறுத்தாங்கன்னா அவங்க காஃபிர் ஆயிடும். ஆனால் தவறாக விளங்கி கொண்டால் அவங்க காஃபிர் ஆகும். அவங்க குர்ஆன் சொன்னா விளங்க முயற்சி செய்யறாங்க, ஆனா தப்பா விளங்கிட்டாங்கன்னா காஃபிர் ஆக மாட்டாங்க. ஆனா மறுத்துட்டாங்க, நிராகரிச்சுட்டாங்கன்னா நிராகரிப்பாளர் தான், அவங்க காஃபிர் தான். அதே போல இஸ்லாமுடைய அடிப்படையான சில செயல்கள் இருக்கின்றன, அதை மறுத்துட்டாங்கன்னா காஃபிர். இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்போ அவசரப்பட்டு வந்து இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்குகள் என்றெல்லாம் யாரையும் சொல்லிடக்கூடாது என்பதை ஞாபகத்துல வச்சுக்கணும். குஃபுர் பல வகைகள்ல நடக்கும் என்பதை ஞாபகத்துல வச்சுக்கணும். குஃபுருடைய வகைகள் ஒன்று நிஃபாக், முனாஃபிக்தனம், நயவஞ்சகம். குஃபுருடைய வகைகளில் மிக பரவலாக உள்ளது ஷிர்க், அது இணை வைப்பு என்று பொதுவா தமிழ்ல சொல்லுவோம். அதை செய்யக்கூடியவங்களும் முஷ்ரிக்னு சொல்லுவோம். அப்ப நிஃபாக் யார்கிட்ட இருக்கு? அவங்க பேரு முனாஃபிக். முனாஃபிக்னா யாரு? அவங்க உள்ளத்துல குஃபுர் இருக்கும், ஆனா அவங்களுடைய பேச்சிலும் செயலிலும் இஸ்லாம் ஈமான் இருப்பது போல் தோற்றம் அளிக்கும். சாதாரண நேரங்கள்ல, வழக்கமான நேரங்கள்ல அவங்கள பார்த்தா முஸ்லிம் மூமின் என்று நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா ரொம்ப முக்கியமான சூழல்கள்ல தான் அவங்க மனசுல இருக்க குஃபுர் வெளிப்படும். இஸ்லாமுக்கு எதிரான, ஈமானுக்கு எதிரான பேச்சும் செயலும் வெளிப்படும். அந்த அடையாளங்களை கொண்டு தான் இவங்க முனாஃபிக்காக இருப்பாங்களோ என்ற அந்த எண்ணம் நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அவங்க தங்களை வெளிப்படையாக முஷ்ரிக், காஃபிர் என்று அறிவித்துக் கொள்ளாத வரை நாம் அவங்கள இந்த உலகத்துல காஃபிர் என்று அறிவிக்க மாட்டோம். ஆனா மறுமையில அவங்க மேல உள்ள தீர்ப்பு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில அவங்க பேர்ல காஃபிர் என்ற தீர்ப்பைத்தான் கொடுப்பாங்க. இந்த உலகத்துல அவங்க தங்களை வெளிப்படையாக காஃபிர் என்று அறிவிக்காத வரை நாம் அவங்களை காஃபிர் என்று சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுற்றி முனாஃபிக்குகள் இருந்தாங்க. ஆனால் அவங்களை முஸ்லிம் சமூகத்தின் ஒரு பகுதியாகத்தான் ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க. அவங்களை காஃபிர்கள் என்று அறிவிச்சு அப்பப்போ அவங்களுடைய பேச்சில, செயல இதெல்லாம் வெளிப்பட்டாலும் கூட, அவங்கள்ட்ட இந்த சில விஷயங்களை தள்ளி இருந்தாலும் கூட, பொதுவாக அவங்களுக்கு முஸ்லிம்களை போன்றுதான் நடத்தணும். ஆனால் மறுமையில கியாமத்து நாள் அவங்க மேல உள்ள தீர்ப்பு என்ன? காஃபிர்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்பதுதான் அவங்க மேல உள்ள தீர்ப்பு. நரகத்துல மிக ஆழமான அடித்தட்டுல அவங்கதான் இருப்பாங்க. அங்கேதான் நரகத்துல வேதனை, தண்டனை, கொடுமை என்பது அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல முனாஃபிக்குகள் இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கதான் காஃபிர்களிலேயே மோசமானவர்கள். ஏன்னா இந்த உலகத்துல தன்னை காஃபிர் என்று அறிவித்துக் கொள்பவன் ஒரு வகையில நேர்மையான, தன்னுடைய கொள்கை என்னங்கிறத வெளிப்படுத்திடுறான். அப்போ அவங்க கிட்ட இஸ்லாமை எடுத்து சொல்லணுங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கும். ஒண்ணு அவன் தன்னுடைய நம்பிக்கையில இருப்பான், இல்ல திருந்திட்டான், மாறிட்டான்னா இஸ்லாமுக்கு வந்துடுவான். ஆனால் முனாஃபிக் அப்படி கிடையாது. இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை போல தோற்றம் வைப்பான், காண்பிச்சுக்குவான், ஈமான் இருப்பதை போல காண்பிச்சுக்குவான்.
நம்மளையெல்லாம் தடுமாற வச்சிடும், முஸ்லீம்களை தடுமாற வச்சு. அப்ப இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு பெரும் சோதனை இவர்கள், காஃபிர்களுக்கு பெரும் உறுதுணை இவர்கள். முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இருந்து கொண்டே அவங்க குஃப்ருக்கு வேலையை பார்ப்பாங்க. முஸ்லிம் சமூகத்தில் இருந்து கொண்டே முஸ்லிம்களை தடுமாற செய்வார்கள். அப்போ முஸ்லிம்களை பலகீனமாக்குவது, காஃபிர்களை வலுப்படுத்துவது என்பது முனாஃபிக்குகளுடைய வேலை. முஸ்லிம்களை பலகீனமாக்குவது, முஸ்லிம்களை ஈமானை பலகீனமாக்குவது முனாஃபிக்குகளுடைய வேலை. காஃபிர்களை வலுப்படுத்துவது, குஃப்ரை வலுப்படுத்துவது என்பது முனாஃபிக்குகளுடைய வேலை. அப்போ முனாஃபிகள் என்பவர்கள் இருக்கிறதுல கேவலமானவர். ஆனால் இந்த உலகத்துல தங்களை அவர் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளும் வரை அவர்களை முஸ்லிம் என்று பேரளவுல நடத்தித்தான் ஆகும். நாம அவங்களை காஃபிர்னு அறிவிக்க முடியாது, அறிவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. யார் தனி வெளிப்படையாக காஃபிர் என்று சொல்லிக் கொள்கிறார்களா, அல்லது இஸ்லாம் அல்லாத வேறொரு கொள்கையில இருக்கிற மதத்துல இருக்குன்னு சொல்றாங்களோ அவங்கள தான் காஃபிர் என்று சொல்ல முடியும். இவங்க இஸ்லாம்ல தான் இருக்கிறேன் என்று சொல்றதுனால இவங்களை முஸ்லீமாகத்தான் நடத்தணும். ஆனா இவங்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த அடையாளங்களை படித்து உணர்ந்து கொண்டார். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குடைய அடையாளங்களை மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அல் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் உள்ள முனாஃபிக்குடைய அடையாளங்களை தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் யார் முனாஃபிக்குகள் என்பதை நாம் அடையாளம் காண முடியும். ஆனா முனாஃபிக் என்று அறிவிக்கிறதுக்கு அனுமதி. அவங்க முஸ்லிம்கள் போன்றுதான் நடத்துவோம், ஆனா அவங்கள்ட்ட மிக எச்சரிக்கையாக கவனமாக இருந்தோம். ஆனா கியாமத்து நாள் அவங்க மேல உள்ள தீர்ப்பு என்ன? அவங்க காஃபிர்கள். காஃபிர்கள்லயே மிக மோசமானவர்கள், மிக கேவலமானவர்கள். அப்போ காஃபிர்கள்லயும் பல படித்தரங்கள் உண்டு. அதற்கு ஏற்றாற் போல தண்டனைகள் மாறுபடும். காஃபிர்கள் எல்லாருக்கும் நரகத்துடைய தண்டனை உண்டு. அதுல மிக மோசமான தண்டனை, மிக மோசமான வேதனை, கொடுமை என்பது முனாஃபிக்குகளுக்குத்தான். இந்த குஃபருடைய வகை, குறிப்பா நிஃபாக், முனாஃபிக் தனம், அந்த விஷயத்தை பற்றி நமக்கு தெளிவான புரிதல் அவசியம். ஏன்னா நபித்தோழர்களை பற்றி பேசும் பொழுது தமிழ்நாட்டுல சிலர் இப்படிப்பட்ட பேச்சுகளை எடுக்கிறாங்க. குறிப்பாக பிஜே அப்படிங்கிற அந்த நபர், பி ஜைனுல் ஆபிதீன் உலவி என்ற அந்த நபர், அவருடைய அமைப்பான NTF, நேஷனல் தௌஹீத் ஃபெடரேஷன் என்ற அந்த அமைப்பு. அதே போல இதற்கு முன்னால் பிஜேவால் உருவாக்கப்பட்டு பிஜேவுடன் இருந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் TNTJ என்ற அமைப்பினர் அவங்க, அப்புறம் அதிலிருந்து பிரிந்து வந்த பல அமைப்பினர் YMJ என்ற அமைப்பு, இவங்களை போன்றவர்கள், இவங்க கிட்ட ஒரு பொதுவான தன்மை உண்டு. இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸை நாமே நேரடியாக விளங்கி கொள்ள முடியும், அதை சரியாகவே விளங்கி கொள்ள முடியும் என்று சொல்லுவாங்க. நபித்தோழர்களுடைய வழிமுறைப்படி குர்ஆன் சுன்னாவை விளங்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம், நபித்தோழன் வழிமுறை தான் குர்ஆன் சுன்னாவை விளங்குவதற்கான சரியான முறை, அந்த முறையில குர்ஆன் சுன்னாவை விளங்குங்கள் என்று சொன்னால் அதற்கு அவங்க எதிர்ப்புகளை காண்பிப்பாங்க. அந்த எதிர்ப்புடைய வீரியம் ஒவ்வொரு அமைப்புக்கு மாறுபடும். ஆனால் எதிர்ப்பு பொதுவானது. குர்ஆன் சுன்னாவை நபி தோழர்களுடைய வழிமுறைப்படித்தான் விளங்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்று அவங்க சொல்லுவோம். யாரு? தௌஹீத்வாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், ஏகத்துவவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இப்படி முன்வைப்பாங்க. எதை? குர்ஆன் சுன்னாவை, அல் குர்ஆனின் நபி வழியும் நாமே நேரடியாக விளங்கிக் கொள்ள முடியும், நம்முடைய அறிவே போதுமானது, நபித்தோழருடைய வழிமுறை என்பதை பின்பற்ற வேண்டியது இல்லை என்று சொல்லுவாங்க. ஏன் பின்பற்ற வேண்டியதில்லை என்று கேட்டால் அதற்கு பல்வேறு காரணங்களை சொல்லுவாங்க. அதுல ஒரு காரணம் இந்த இதுவரை பேசுற விஷயத்தோட தொடர்புடைய அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, அதுல பொதுவா எப்படி ஆரம்பிப்பாங்க, குர்ஆன் சுன்னா ரெண்டுத்தையும் தான் அல்லாஹ் இறக்குனாங்க, ரெண்டுத்தை தான் பின்பற்றணும், மத்ததை பின்பற்றணும்னு அல்லாஹ் சொல்லல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கிறதுக்கான ஆதாரங்களை இப்ப நம்ம எடுத்து வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒண்ணு அப்படி சொல்லும் போது அவங்களுடைய அந்த வாதம் அடிபட்டு போகும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நபித்தோழர்களை பின்பற்றணும் பாருங்க, ஆதாரங்கள் இருக்குது, ஆயத்து இருக்குது, ஹதீஸ் இருக்குன்னு சொல்லும் போது அதை மறுக்கவும் முடியாது, அதே சமயத்தில் ஏற்றுக்கொள்ளவும் அவங்களால முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. அதனால பிடிவாதத்தின் காரணமா என்ன செய்வாங்க, அவங்களுடைய தடுமாற்றத்தின் காரணமாக வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. அதுல என்ன சொல்லுவாங்க, ஒண்ணு நபித்தோழர்களுக்கு மத்தியில தான் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, நயவஞ்சகர்கள் இருந்தாங்க. அப்ப யார் நபித்தோழர், யார் நயவஞ்சகர் அப்படிங்கறது எப்படி நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்கிறது? அப்ப நபித்தோழர் வழிமுறையை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நயவஞ்சகர்கள் வழிமுறையை சேர்த்தான வரும் என்பது போன்ற சில என்ன சொல்ல சில அடிப்படை இல்லாத வாதங்களை முன்வைப்பாங்க.
அப்ப அதுக்கான பதிலை கொடுக்கணும்னா முதல்ல நிஃபாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு நேரம் அந்த விளக்கு. இது ஒண்ணு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாங்க? நபித்தோழர்கள் முனாஃபிக்குகள் இவங்க 2 பேரும் கலந்து இருந்தாங்க. யாரு நபித்தோழர் சஹாபி, யாரு முனாஃபிக் என்பதை பிரித்து காண்பிக்க முடியாது, பிரித்து அறிய முடியாது என்று இவங்க சொல்றாங்க. அதனால நபித்தோழர்களை பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சா, அப்ப நான் முனாஃபிக்குகளையும் சேர்த்துதானே பின்பற்ற வேண்டியிருக்கும் என்று ஒரு அடிப்படை இல்லாத வாதத்தை முன் வைக்கிறான். அது ஏன் அடிப்படை இல்லாத என்று வரக்கூடிய வகுப்புகளை வைக்கக்கூடிய ஆதாரங்களை பார்க்கும்போது புரியும் இன்ஷா அல்லாஹ். ஆனா அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள்ல ஒண்ணு, நபித்தோழர்களும் முனாஃபிக்குகளும் நயவஞ்சகர்களும் கலந்து இருந்தாங்க. யார் நபித்தோழர் யார் முனாஃபிக்குன்னு நம்ம பிரிச்சு அறிவிக்க முடியாது. அதனால நபித்தோழர்களை பின்பற்றுவோம் என்பது சரியானது அல்ல அப்படின்னு அவங்க வைக்கிறாங்க. இது ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு மேல என்ன சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் இருக்குது. மறுமையில தீர்ப்பு நாள் அன்று ஹவுதுல் கௌசர் தடாகம் என்ற அந்த நீர் தடாகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புல கொடுக்கப்படும். அதுல இருந்து தண்ணீர் குடிப்பதற்காக சிலர் வருவாங்க. அப்ப மலக்குகள் தண்ணீர் கொடுக்க வந்தவங்களை தடுப்பாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க எப்படி மாறி போனாங்கன்றது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதை கேட்டுட்டு தூரம் போயிடுங்க அப்படின்னு அவங்கள துரத்துவாங்க. இப்ப இந்த ஹதீஸை எடுத்து வைத்துக் கொண்டு பாருங்க, நபித்தோழர்கள் ஹவுதுல் கௌசர் தடாகத்தில் மலக்குகளால் தடுக்கப்படுவாங்க. ஏன்? அவங்க மார்க்கத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்லி மலக்குகள் சொல்றாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ், சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் எல்லாம் வருது என்று சொல்லுவாங்க. இது இங்கே தடுக்கப்படுவது யார்? சஹாபா நபித்தோழர்கள் தானா, இல்ல வேற யாராவதா என்பதையே நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இவங்க இதுல தவறான விளங்கி கொண்டார்கள் என்பதை இவங்க காண்பிக்கக்கூடிய ஹதீஸினுடைய வார்த்தைகளை கொண்டே நம்ம அங்கே தெளிவுபடுத்தி விட முடியும். பிரச்சனை என்னன்னா, இவங்க அதனுடைய அரபி வாசகங்களை சரியா பார்க்கறது இல்லை அப்படிங்கிறது தான். ஆனா இந்த குற்றச்சாட்டை ஞாபகத்துல வச்சு, ஹவுதுல் கௌசர் தடாகத்துல நபித்தோழர்கள் தடுக்கப்படுவாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹ் பிறகு மார்க்கத்தை மாத்திட்டாங்கன்னு வருது. அப்படி இருக்கும் நபித்தோழர்கள் எப்படி பின்பற்ற முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டும் கேள்வியும் அவங்க வைக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நபித்தோழர்களை பின்பற்றக்கூடாது என்று அவங்க ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. இந்த வாதத்துக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகள்ல நம்ம பதில் பார்ப்போம். அதுக்கு அடுத்து பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு வெட்டி கொண்டு காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ் தான். அப்ப நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு போரிட்டு கொண்டார்களா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அலி ஆயிஷா போர் நடந்ததா இல்லையா? அலி முஆவியா போர் நடந்ததா இல்லையா? இதுல 2 தரப்பிலும் 3 தரப்பிலும் நபித்தோழர்கள் இருந்தாங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள போரிட்டு கொண்டார்கள் என்றால் இந்த ஹதீஸ் அவங்களுக்கு பொருந்தம் தானே? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க காஃபிர்கள் ஆயிட்டாங்க தானே? அந்த காஃபிர்கள் ஆயிட்டாங்க தான்ற வார்த்தையை மட்டும் முன்வைக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு பொருந்தம் தானன்ற வரைக்கும் சொல்லி நிறுத்திடுவாங்க. ஆனா அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப அவங்க காஃபிர் ஆயிட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அவங்களை பின்பற்ற முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக வைப்பாங்க. இதுவும் குர்ஆனை விளங்காததனுடைய காரணத்தினால் வரக்கூடிய ஒரு உளறல். வெளிப்படையா சொன்னவை எல்லாம் உளறல் தான். அதே மாதிரியான இன்னொரு முக்கியமான உளறல் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன் ஹதீஸ நபித்தோழர்கள் எல்லாத்தையும் விளங்கிட மாட்டாங்க. உதாரணத்துக்கு குர்ஆன்ல இன்றைய விஞ்ஞானத்தின் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆயத்துகள் இருக்கின்றன. அதை அன்றைய காலத்துல விளங்கி இருக்க முடியாது. ஏன்னா அன்றைய காலத்துல அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இல்ல. அப்ப இந்த ஆயத்துகளுடைய சரியான விளக்கம் என்பது இன்றைக்கு உள்ளவங்களுக்கு தான் முடியும். நபித்தோழர்களுக்கு அது கிடையாது. அப்ப அந்த ஆயத்துக்குடைய விளக்கங்கள் நபித்தோழர்களுக்கு கிடையாதுங்கிறப்போ, குர்ஆனை விளங்குவதற்கு நபித்தோழர்களுடைய விளக்கம் அவசியம் என்பதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? நபித்தோழர்கள் இந்த ஆயத்துக்களை விளங்கியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு விளக்கம் இல்லாதவர்களுடைய உளறல் தான். இது எல்லாத்துக்கும் மிக எளிமையான நேரடியான பதில்கள் இருக்கின்றன. ஆனா அவற்றை புரிந்து கொள்வதற்கு இந்த சில அடிப்படைகள் அவசியம். அதுதான் நம்ம இதுவரைக்கும் வந்த வகுப்புல பார்த்திருக்கோம். அதுல மிக முக்கியமான அடிப்படை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக, தூதராக அனுப்புவதற்கு முன்னால் அந்த மக்கள் வழிகேடர்களாக இருந்தார்கள். தெளிவான வழிகேட்டில் தான் இருந்தார். நேர்வழி இன்னது என்று அறியாதவர்களாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த ரசூல் இந்த 4 விஷயங்களை செய்து விட்ட பிறகு, இந்த 4 விஷயங்கள் என்ன? குர்ஆனை ஓதுறது, அந்த மக்களை சுத்தப்படுத்தி வளரச் செய்து நீதியாளர்கள் ஆக்குவது, அது மட்டும் இல்ல, அல் கிதாபினுடைய கல்வியை கொடுப்பது, அல் ஹிக்மா,
நபியினுடைய அந்த ஞானத்தை சுன்னாவுடைய கல்வியை கொடுப்பது. இந்த 4 விஷயம் நடந்துட்ட பிறகு அவங்க எப்படி மாறினாங்க? அல் முஃமினீன் என்று அல்லாஹ் அவங்களை சொல்றான். யாரை அல்லாஹ் அல் முஃமினீன் என்று சொல்லி விட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் காஃபிராக ஆக முடியாது. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் அல்லாஹ் தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சுதான் அவங்களுக்கு அல்லாஹ் அல் முஃமினூன் என்று பெயர் சொல்றான். யாரை அல்லாஹ் மூமின்கள் என்று சொல்லி விட்டார்களோ அவர்கள் ஒருபோதும் காஃபிர்களாக ஆக முடியாது. அப்படி காஃபிர்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னா இந்த ஆயத்துல அல்லாஹ் தப்பா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும். காஃபிர் ஆகக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் மூமின்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த மக்களுடைய எதிர்காலம் அல்லாவுக்கு தெரியாது என்பதாக ஆகிவிடும். 3வது சூரத் ஆல இம்ரானுடைய 164வது ஆயத்தை ஆரம்பிக்கிறது அப்படித்தான். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். அல்லாஹ் முஃமினீன் மீது தனிப்பட்ட சிறப்பான ஒரு கருணை புரிந்தார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அவர்கள் என்ன என்று சொல்றாங்க? முஃமினீன் என்று சொல்றாங்க. முஃமின் என்று சொல்லிவிட்டால் அவங்கள்ட்ட குஃப்ருடைய எந்த ஒரு அடையாளம் இருக்கு? அவர்களை காஃபிர் என்று சொல்லவே முடியாது. அப்படின்னா அவங்களை நிச்சயமா முனாஃபிக் என்று சொல்ல முடியாது. அப்ப இந்த ஹதீஸோட விளக்கம் என்ன? அதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த ஹதீஸோட வார்த்தைகளிலே அதற்குரிய தெளிவான விளக்கம் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை விளக்கக்கூடிய மற்ற ஹதீஸுகளும் எல்லாற்றுக்கும் மேல அந்த ஹதீஸுகளை விளக்கக்கூடிய குர்ஆன் ஆயத்துகள் இருக்கிறது. அந்த குர்ஆன் ஆயத்துகளை அடிப்படையாக உசூலாக கொண்டு நம்ம இந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் விரிவாக விளங்கும். அதுதான் இன்றைக்கு உள்ள வகுப்புல நம்ம முக்கியமா பார்க்கிறது. அப்ப இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை அல் முஃமினூன் என்று சொன்னாங்க. அவங்கள மூமின்கள் என்று சொல்லிட்டாங்க. யாரை? நபித்தோழர்கள். இந்த ஆயத்துகள் அவங்களுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்தா வேற யாருக்கும் பொருந்தாது, உங்களுக்கு எனக்கும் பொருந்தாதுன்னு பார்த்துட்டோம். அப்ப அவங்களை அல்லாஹ் அல் முஃமினீன் என்று சொல்லிட்டாங்க. அப்ப மூமின்கள் என்றால் யார்? ஈமான் கொண்டவர். அப்ப ஈமான் என்ன? ஈமானுக்கு எதிரான விஷயங்கள் என்றால் என்ன என்பது தெரியணும். ஈமானுக்கு எதிரானது குஃப்ர். அப்ப குஃபுர் என்ன என்பது நமக்கு தெரியல, புரியல அப்படின்னா ஈமான் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள மாட்டோம். குஃபுர்ல இருந்தவங்க யார் என்பதையும் புரிந்து கொள்ள மாட்டோம். அதுதான் இப்போதைக்கு நம்ம குஃபுர் என்பதை பத்தி சொல்றோம். குஃபுர்னா என்ன? நிராகரித்தல். அல்லாஹ்வை நிராகரித்தல் மட்டும் குஃபுர் கிடையாது. யார் அல்லாஹ்வுடைய தூதரை நிராகரித்தாலும் குஃபுர் தான். அல்லாஹ் இறக்கி வைத்த வேத நூல்களை நிராகரித்தாலும் குஃபுர் தான். அல்லாஹ் மலக்குகள் என்று யாரை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்களோ அவங்களை மறுத்தாலும் குஃபுர் தான். கியாமத்து நாளை மறுத்தாலும் குஃபுர் தான். அதரை மறுத்தாலும் குஃபுர் தான். இப்ப இது அப்படின்னா குஃபுர்னா என்ன? அல்லாஹ் எதை கட்டாயம் நமக்கு நம்ப சொன்னாங்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை கட்டாயம் நமக்கு நம்ப சொன்னாங்களோ அந்த விஷயங்களை நம்பவில்லை என்றால் குஃபுர். இதை ஞாபகத்துல வச்சு. இப்ப குஃபுர் என்பது ஒரு வகையில மட்டும் நடக்கிறது. பொதுவா நமக்கு தெரிஞ்ச பரவலா மக்களுக்கு தெரிஞ்ச வகை இது ஷிர்க். ஷிர்க் மட்டும் தான் குஃபுர் அப்படின்னு சொல்ல முடியாது. குஃபுருடைய வகைகளில் ஒன்று ஷிர்க். ஷிர்க்னா என்ன? இணை வைத்தல் என்று பொதுவா தமிழ்ல சொல்லுவோமே அது. ஷிர்க்குடைய வகை, குஃபுருடைய வகைகள் ஒன்றுதான் ஷிர்க். அப்ப குஃபுருக்கு வெவ்வேறு வகைகள் இருக்கின்றன. இப்லீஸுடைய குஃபுர் ஒரு வகை, ஃபிரௌனுடைய குஃபுர் ஒரு வகை. அது மாதிரி வெவ்வேறு குஃபுர்கள் இருக்கின்றன. அதுல மிக பரவலான வகை தான் ஷிர்க், இணை வைப்புகள். நிஃபாக் என்பதும் குஃபுருடைய ஒரு வகை. நிஃபாக் என்றால் என்ன? பொதுவா தமிழ்ல நயவஞ்சகம் என்று மொழிபெயர்ப்போம். உண்மையா நிஃபாக்னா என்ன? அவங்களுடைய மனசுல குஃபுர் இருக்கும். அவங்க நம்புறது குஃபுர் தான். ஆனால் பேச்சிலையும் செயலையும் முஸ்லிமை போன்று காட்டிக்கொள்வார்கள், நடிப்பாங்க. அதான் உண்மை. சாதாரண நேரங்கள்ல அவங்கள பார்க்கும்போது அவங்க முஸ்லிம் மூமின் என்று தான் நினைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல முனாஃபிக்குகள் கூட மஸ்ஜித் நபவிக்கு, நபியுடைய பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது கொண்டிருந்தார்கள் ஜமாத்தோடு. அப்ப அவங்களை பார்க்கும்போது என்ன நினைப்போம்? முஸ்லிம்கள் என்று தான். ஆனால் இக்கட்டான சூழல்கள்ல, முக்கியமான சூழல்கள், எப்போ ஒருத்தர் தன்னுடைய இஸ்லாமை ஈமானை வெளிப்படுத்த வேண்டுமோ குறிப்பாக அந்த நேரத்துல இவங்கள்ட்ட இஸ்லாம் ஈமான் வெளிப்படாது. இஸ்லாமுக்கு எதிரானது, ஈமானுக்கு எதிரானது வெளிப்படும். அதாவது அவங்களோட உள்ளத்துல மறைத்து வைத்திருந்த அந்த குஃபுர் அவங்களுடைய பேச்சிலும் செயலும் வெளிப்பட்டுவிடும். எவ்வளவு நாளைக்கு மறைக்க முடியும் இல்லையா? சாதாரணமான நேரங்கள்ல மறைச்சிடலாம். எது சோதனையாக அமைகிறதோ அந்த நேரங்கள்ல நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருந்தால் ஈமான் வெளிப்படும். குஃபுர் இருந்தா குஃபுர் வெளிப்படும். அவங்களுடைய உள்ளத்துல குஃபுர் தான் இருக்கிறதுனால அந்த நேரத்துல அவங்களுடைய பேச்சிலும் செயலும் குஃபுர் வெளிப்பட்டுவிடும். அதை கொண்டு இவங்கள்ட்ட முனாஃபிக்குடைய அடையாளங்கள் இருக்கின்றன. இவங்களோட விஷயத்துல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் சமூகம் புரிந்து கொள்ளும். முஸ்லிம் சமூகத்துல யார் இந்த விஷயங்களை அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் முனாஃபிக்குடைய அடையாளங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். இவங்க கிட்ட இதெல்லாம் வெளிப்படுது. அப்ப இவங்க முனாஃபிக்குகளாக இருப்பது தான் வாய்ப்பு அதிகம். இவங்களுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஒரு முஸ்லிமை நம்ம எப்படி நம்புவோமோ அதே போல இவர்களை நம்பி விடக்கூடாது. ஒரு முஸ்லிம்கிட்ட நம்பி எப்படி பொறுப்புகளை ஒப்படைப்போமோ அதே போல இவங்கள்ட்ட பொறுப்புகளை ஒப்படைத்து விடக்கூடாது. முஸ்லிம்கள்ல சிலரை எப்படி நாம் தலைவர்களாக எடுத்துக்கொண்டு பின்பற்றுவோமோ அந்த மாதிரி இவர்களை தலைவராக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இவர்களை பின்பற்றக்கூடாது என்பதை முஸ்லிம் சமூகத்தில் இந்த விஷயத்தை உணர்ந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்வார்கள்.
அவ்வளவுதான் செய்ய முடியும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ள முடியும், அவ்வளவுதான். அதற்காக நீ உங்களை காஃபிர்கள் என்று இந்த உலகத்துல அறிவிக்க முடியாது, அறிவிக்க கூடாது, அந்த அனுமதி நமக்கு கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகளை முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு பகுதியாகத்தான் வச்சிருந்தார். அவர்களை காஃபிர் என்று அறிவிக்கல. ஆனால் கியாமத்து நாள், தீர்ப்பு நாள் அன்று அவங்களுக்கு என்ன தீர்ப்பு? காஃபிர் என்றுதான் தீர்ப்பு. அதுவும் காஃபிர்களிலேயே மிக இழிவானவர்கள், மோசமானவர்கள், கேவலமானவர்கள் அவர்கள் தான். நரகத்திலேயே மிக மோசமான, மிக வேதனைக்கும் தண்டனை என்பது அவர்களுக்கு தான். யாருக்கு? அந்த முனாஃபிக்குகள். அப்ப இந்த உலக வாழ்க்கையில அவர்கள் முஸ்லிம்களை போன்றுதான் நடத்தப்படுவார்கள். அவர்களே வெளிப்படையா நான் இனிமேல் முஸ்லீம் இல்லைங்க, என்னை முஸ்லீம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாலே தவிர அவர்கள் முஸ்லிம் என்று தான் நம்ம நடத்த வேண்டும். ஆனால் ஆனால் அவர்களை நம்பிவிட, அவர்கள் விஷயத்துல மிக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமுதாயத்துடைய எந்த பொறுப்பையும் அவங்கள்ட்ட கொடுத்திருப்பார். இது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னது. அப்ப நிஃபாக், குஃபர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். குஃபர் வகையான நிஃபாக்கை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். குஃபர் யார்கிட்ட இருக்குது? அவங்க பேர் காஃபிர். நிஃபாக் யார்கிட்ட இருக்குது? அவங்க பேர் முனாஃபிக். முனாஃபிக் என்பவர்களுடைய அடையாளங்களை குர்ஆன் சுன்னாவில நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதை நாம் சரியாக கற்றுக்கொண்டால் யார் முனாஃபிக்காக இருக்கக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அதை வெளிப்படையாக தீர்ப்பாக சொல்லிவிட முடியாது. மற்றவங்கள்ட்ட எச்சரிக்கை செய்யலாம், இவங்கள்ட்ட நிஃபாக்குடைய அடையாளங்கள் இருக்கின்றன, இவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க என்பதை நம்ம சொல்லிவிட முடியும். ஆனால் அவர்களை காஃபிர் என்று அறிவிக்க முடியாது, அறிவிக்க கூடாது. மறுமை நாள்ல அல்லாஹ் அவங்க மேல தீர்ப்பு கொடுத்துருவாங்க. இந்த உலகத்துல அவங்களுடைய அடையாளங்களை கண்டு நாம் எச்சரிக்கையா இருந்துக்கலாம், மற்றவங்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம் மட்டும் செய்யணும். நாம் எச்சரிக்கையா இருந்துக்கணும், மற்றவங்களுக்கு எச்சரிக்கை செய்யணும். அவங்களுக்கு எந்த முக்கியமான பொறுப்புகளையும் தந்துவிடக்கூடாது, அவருடைய பேச்சுகளை நம்பிவிடக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பம் விளைவிப்பதற்காக, பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக முனாஃபிகள் பல செயல்களை செய்வாங்க. அவற்றையெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்து முனாஃபிகள் செய்து இருக்கிறாங்க. அது அல்லாஹ்வுடைய தூதரும் தங்களுடைய பேச்சுகள் தெளிவா சொல்லியிருக்காங்க. குர்ஆன்லயும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களையும் பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக முனாஃபிகுடைய பேச்சுகள் தான் இவை என்று தெரிந்து கொள்ளலாம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தௌஹீதுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நபித்தோழர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இருக்கு பாருங்க, அவை முனாஃபிக்குகள் ரசூல்லா காலத்துல பேசின பேச்சுக்கு ஒப்பானவை. சில நேரங்கள் அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை முனாஃபிக்குடைய பேச்சே தான். ரசூலுல்லாஹ் காலத்துல முனாஃபிக்குகள் என்ன பேச்சு பேசினாங்களோ கிட்டத்தட்ட அதே பேச்சு, சில நேரங்கள் அப்படி அதே பேச்சு. அதுதான் இன்றைய தௌஹீத்வாதிகளிலிருந்து வெளிப்படுகின்றது. மிக வருத்தத்துக்குரிய, கவலைக்குரிய விஷயம் இது. தௌஹீத்வாதிகள் யார்? நாங்க குர்ஆன் ஹதீஸை பின்பற்றோம் ஆசைப்பட்டு அதை பின்பற்ற முன் வரக்கூடியவர்கள். ஆனால் பாருங்க, சரியான தெளிவான கல்வி இல்லாததனால் முனாஃபிக்குகளுடைய சில நிலைப்பாடுகளை இவர்கள் எடுக்கின்றார். ஆக தௌஹீத்வாதிகள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று நான் சொல்லல, அவர்கள்கிட்ட அறியாமை இருக்கு. எப்படி முஸ்லிம்கள்ட்ட அறியாமையின் காரணமாக ஷிர்க் இருக்குதோ, அதே போல முஸ்லிம்கள்ல ஒரு பகுதியான தௌஹீத்வாதிகள்ட்ட, கவனிக்கணும், முஸ்லிமோட ஒரு பகுதி தான் அவங்க, முஸ்லிமோட ஒரு பகுதியான தௌஹீத்வாதிகள்ட்டையும் அறியாமை காரணமாக முனாஃபிக்குகளுடைய சில நிலைப்பாடுகள் இருக்கின்றன. மறுபடியும் சொல்றேன், எப்படி முஸ்லிம்களுடைய ஒரு பகுதி மக்களுக்கிட்ட அறியாமையின் காரணமாக முஷ்ரிக்குகளை போன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, அதே போல முஸ்லிம்களுடைய ஒரு பகுதியான தௌஹீத்வாதிகள் கிட்ட முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை கொண்ட பேச்சுகள், செயல்கள் இருக்கின்றன. குறிப்பா நபித்தோருடைய விஷயத்துல அந்த மாதிரி பேச்சுகள் வருகின்றன. அப்ப என்ன செய்யணும்? எப்படி அவங்கள முஷ்ரிக்குகள் என்று தீர்ப்பு கொடுத்து விட முடியாதோ, அந்த மாதிரி இவங்களே முனாஃபிக்குகள் என்று தீர்ப்பு கொடுக்கல. அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, இவங்களும் அறியாமல் இருக்கிறாங்க. ஷிர்க் செய்யக்கூடிய முஸ்லிம் மக்களும் அறியாமையில இருக்கிறாங்க. அதே போல முனாஃபிக்களை ஒத்த பேச்சுகளை நபித்தோருடைய விஷயத்துல பேசக்கூடிய தௌஹீத்வாதிகளும் அறியாமையில் தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய அறியாமையை அகற்றும் விதமாக ஆதாரங்களை எடுத்து கொடுத்து புரிய வைக்க முயற்சி செய்வது, அதை நோக்கி அந்த மக்களை அழைப்பது, தெரிந்து கொள்ளுமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுப்பது நம்மீது கடமை. அதைத்தான் நம்ம தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகள்ல இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். இதுல நமக்குமே தெளிவு என்பது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். என்ன தெளிவு கிடைக்கும்? முனாஃபிக்களுடைய பேச்சு எப்படி இருந்துச்சு, நபித்தோர்கள் எப்படி மூமின்களாக இருந்தாங்க, நாம எப்படி இருக்கணும் என்பது அந்த தெளிவு நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அல் மூமினீன் என்று யாரை சொன்னார்களோ அந்த நபித்தோழர்களுடைய அந்த புரிதலில், அந்த வழிமுறையில் இருந்து அந்த நபித்தோழர்களை பின்பற்றி குர்ஆன் ஹதீஸை நம்ம விளங்கிக் கொள்ள எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததாக இந்த இன்றைய இந்த உரையை
இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.